ஸோ அந்த புக் எடுத்து கிழிச்சு அவர் கோபமாக போட்டார். எல்லா பத்திரிகை எடுத்துக்குவாங்க, எல்லா யூடியூப் எடுத்துக்குவாங்க, எல்லா சேனல் டிபேட் நடத்துவாங்க. அங்கே வந்து நெறியாளரும் திமுக, கூட்டு வர 4 பேரும் திமுக, 5வது ஆளாக நம்ம ஆளுங்களை போயிட்டு விளக்கம் சொன்னாலும் கேட்க மாட்டாங்க, டக்குன்னு கட் பண்ணிடுவாங்க. ஏன்னா எல்லாம் செட்டிங், எல்லாம் பணம், மாதம் மாதம் கவர் போயிட்டே இருக்கும். 200 யூடியூப் சேனல் பாருங்க, எல்லாரும் தலைவரை திட்டுவாங்க, திட்டிகிட்டே இருப்பாங்க காலையில இருந்து. அதுக்கப்புறம் என்ன திட்டுவாங்க அடுத்தது, இவர் அப்படி அவர் அப்படி, இது இப்படி இப்படின்னு எல்லாம் கதையாக பேசிட்டு இருப்பாங்க. ஆனால் மக்கள் இதெல்லாம் நம்ப மாட்டாங்க. 2011 ஜெயலலிதா அம்மா எந்த அளவுக்கு திட்டி பார்த்தாங்க. ஜெயலலிதா அம்மா ஜெயிச்சு எதிர்கட்சி தலைவராக கூட வந்து திமுக ஆகல. இந்த மாதிரி யாரையெல்லாம் திட்டு அதிகமாக வாங்குறாங்களோ கடைசியில் மக்கள் அந்த பையன் பாவம்பா, ஏன்பா என் புள்ள விஜய் எப்படி திட்டுறாங்க, அவர் என்னப்பா செஞ்சாரு, சினிமாவை தூக்கி போட்டு வந்துட்டாரு, எவ்வளவோ கோடிக்கணக்கில் சொத்தை விட்டுட்டு வந்துட்டாரு, அவர் பாட்டிக்கு வராரு, ஒரு 20 நிமிஷம் பேசுறாரு, அதை கூட பேச விட மாட்டேங்கிறீங்களா, படுபாவீங்களான்னு ஊர்ல இருக்க பாட்டிலாம் திட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. யார் இதெல்லாம், அவர் என்ன 50 வருஷம் வந்து இதுல இருந்தாரா, அதிகாரத்தில் இருந்தாரா, இல்ல ஊழல் பண்ணாரா, இல்ல மொத்தமா கோடி அடிச்சுட்டு, இல்ல அவங்க குடும்பத்தை மொத்தமா எடுத்துட்டு வந்து தன்னுடைய தங்கையும் எம்பி, இன்னொரு மருமகனை தூக்கி வந்து பவர்ல போடுறது, என் பையனை தூக்கி போடுறது, இந்த மாதிரி குடும்பத்தை தூக்கி ஏதாவது கொண்டு வந்து வச்சாரா? அப்ப அவர் வந்து ஒரு நல்லது செய்யணும்னு நினைக்கும் பொழுது இந்த ஊடகங்கள் எந்த அளவுக்கு சூழ்ச்சியை செய்யுது. அப்ப நீங்க போன்ல பாக்குற 200 சேனல்ல எல்லாம் திட்டிக்கிட்டே இருப்பான். ஏன் மித்த கட்சியை திட்ட மாட்டேங்கிறாங்க, ஏன் இபிஎஸ் ஏன் திட்ட மாட்டேங்கிறாங்க, வேற மத்த கட்சி தலைவர்களை ஏன் திட்ட மாட்டேங்கிறாங்க? ஏன்னா திமுக பயமே நம்ம தலைவர் மேலதான். இதுதான் உளவியல், அவ்வளவுதான் உளவியல். ஏன் உளவியல்? இப்ப நான் இங்க உட்கார்ந்துட்டு இருக்கேன், லைலா மணியை பார்த்து திட்டிட்டு நான் வந்து கண்ணாமண்ணா திட்டுறேன்னு வச்சுக்கோங்க, எனக்கு லைலா மணியை பார்த்து பயந்துட்டேன்னு அர்த்தம். ஏய் என்னடா லைலா மணி நம்மளோட பெருசா வளராரு, நாளைக்கு கட்சியில பெருசா வளர்ந்துட்டாருன்னா பெரிய பிரச்சனை ஆயிடும். ரமேஷ் ரொம்ப பேசுறான், என்னோட வளர்ந்துருவானா, வா ரமேஷ் உன்னை பிச்சிருவா வா அப்படின்னு சொன்னா நான் பயந்துட்டேன்னு அர்த்தம். ஆனா என்னுடைய தம்பிகள் நல்லா பேசுறோன்னு கேட்டேன்னா அதுதான் அன்புன்னு அர்த்தம். அந்த அன்பு மக்கள் நம்ம தலைவர் மேல வச்சிருக்காங்க. நீ வளர்றா தம்பி, நாளை மினிஸ்டரா தம்பி, அப்படி நம்ம குடும்பமா இருக்கிறோம். இந்த திமுக காரங்க நம்ம தலைவரை திட்டும் போது 200 யூடியூப் சேனல்ல எல்லாம் காசு கொடுத்து அடிச்சு கண்ணா முன்னான்னு திட்டுறது, வாய்க்கு வந்து கெட்ட வார்த்தை எல்லாம் பேசுறது. யாரு மிரட்டப்படுகிறார்களோ, யாரு மிரட்டுறாங்களோ அவங்க தான் பயந்தவர்களாம். திருப்பியும் சொல்றேன், யாரு திட்டிக்கிட்டே இருக்காங்களோ அவங்க எல்லாம் மனநிலை சரியில்லாதவங்க. நம்ம தலைவரை பார்த்து பயந்துட்டா இருக்காங்க. அவர் எதா பத்தியும் கண்டுக்கிறது இல்லை. நேரா வந்து கேண்டிடேட் செலக்ஷன்ல இருக்கிறாரு. அடுத்து எங்க பிரச்சாரம் போகணும், எங்க மனு போகணும், எந்த ரோட்ல எப்ப கிளம்பணும். ஆனா மகன்களா திமுக ரெடி ஆகிக்கோங்க, அவர் ரோட்டுக்கு வரும்போது நீங்க செத்தீங்க. நான் இப்பயே சொல்லிட்டேன், இத்தனை நாள் நீங்க ரோட்டுக்கு உள்ள அவரை எழுதி வச்சுக்கோங்க, உங்க பரம்பரையே வருத்தப்பட போகுது. ஏன் தான் பிறந்தோம், பேசாம புள்ள அடுத்த இன்ப நிதியெல்லாம் அமெரிக்காவுக்கு செட்டில் பண்ணிடுவோம். தமிழ்நாட்டு பக்கம் திரும்பியே யோசிக்க கூடாது. ரெட் ஜெயிண்ட் வச்சா படம் எடுக்கிறீங்க, உங்க கம்பெனி இருக்கு நோட்டீஸ் இன்னும் 3 மாசத்துல. எல்லா சினிமா நடிகர்கள் நடிகைகளை ஏன் பேச மாட்டேங்கிறாங்க சொல்லுங்க, நீங்களே சொல்லுங்க. 2021க்கு முன்னாடி ரெட் ஜெயின்ங்கிற கம்பெனி எத்தனை படம் எடுத்துச்சு? இன்னைக்கு 1000 கோடி படத்தை வச்சு எல்லா படமும் எடுக்கிறாங்க. எந்த படம்? ஊழல் படம். அது யாரு? நம்ம கமலஹாசன் அவர்கள் ப்ரொடியூசரா. மாற்றத்தை உடைச்சி, டிவியை உடைச்சி, ஊழலை உடைச்சி கடைசியில் ரெட் ஜெயின்ல ப்ரொடியூசர் ஆயிட்டார். இதுதான் மாற்றமா? ஒட்டுமொத்த ஊழல் பணத்தையும் வைத்து சினிமா எடுக்கக்கூடிய ரெட் ஜெயின் படத்துல இன்னைக்கு கமலஹாசன் இருக்கிறார். ஆனா அதை பத்தி பேசணும்னு வச்சுக்கோங்க, 12ஆம் கிளாஸ் பொண்ணு ரேப் ஆகி, கழிவறைக்கு போன பொண்ணு ரேப் ஆகி தூத்துக்குடியில கொடூரமா கொலை செய்யப்படும் பொழுது திமுக முதலமைச்சரும் பேசல, உதயநிதியும் பேசல, எம்எல்ஏ பேசல, மினிஸ்டர் பேசல. அக்கா கனிமொழி அக்காவை பாராட்டணும். போனாங்க ஊருக்கு, ஆனா ஃபைட் வந்துச்சு. ஆனா ஒரு ரேப் வந்தா ஒரு பெண் மட்டும் தான் போகணுமா? நான் கேட்கிறேன், ஒரு பெண் தான் போகணுமா? ஒரு ரேப் நடந்துச்சுன்னா ஒரு பெண் தான் போகணுமா? ஒரு ஆண் போகக்கூடாதா? ஒரு மினிஸ்டர் ஆணா இருக்க போகக்கூடாதா? இது என்ன ஒரு ஆண் ஒரு ஆண் மனப்பான்மையுள்ள சமூகம் இது? ஐயோ உடனே கனிமொழியை பார்த்து அவங்க போல இவங்க போல கனிமொழி போல. ஏன் முதலமைச்சரை பார்த்து கொஸ்டின் கேட்க கூடாதா? ஒரு பெண் 15 வயசு பெண்ணு கொல்லப்பட்டிருக்கும் போது முதலமைச்சர் அந்த இடத்துக்கு போல, துணை முதலமைச்சர் சுத்தமா போல. ஆனா விமர்சனம் கனிமொழி அக்கா மேல. அந்த கனிமொழி அக்காவுக்கு எம்பி எம்எல்ஏ சீட்டு கொடுக்க மாட்டேங்கிறாங்களாம்.
அந்த கொடுமை வேற நடந்துக்கிட்டு. கேட்டா பெண்களுக்கான பாதுகாப்புக்கான அண்ணன் அவரு. அப்பான்னு சொல்லும்போது உங்க தங்கச்சிக்கு சீட்டு கொடுப்பா, எம்எல்ஏ சீட்டு. அவங்க 1 வருஷமா கேட்டுட்டு இருக்காங்க. சொந்த தங்கச்சிக்கு எம்எல்ஏ சீட்டு கொடுத்தா என்ன ஆயிடும்? அந்த அக்கா உதயநிதி போட்டு போயிட்டே இருப்பாங்க. ஏன்னா மக்கள் ஆதரவு அவங்கள்ட்ட இருக்கு. உன் குடும்பத்துக்குள்ளே பிரச்சனை வச்சுக்கிட்டு உங்களுடைய கனவு காணுங்கள், உங்களுடைய கனவை சொல்லுங்களா. கனிமொழி அக்கா கனவை நிறைவேற்றுப்பா. அப்பாவா நல்ல அண்ணனா குடும்பத்துக்குள்ளே ஏமாத்திக்கிட்டு தமிழ்நாட்டில் நான் மக்களை பாதுகாப்புன்னு வெளியே வரீங்க வீட்டை விட்டு. சொல்ல ஆரம்பிச்சோன்னா தாங்க மாட்டீங்க. எங்கள் தலைவரை பற்றி பேசாதீங்க. நான் எப்படி ஓப்பனாக சொல்கிறேன், தாங்கவே மாட்டீங்க. அதனால எல்லாமே நாடகம், எல்லாமே விளம்பரம். நீங்கள் ஃபோனை பார்த்தீங்கன்னா ஏமாந்துக்கிட்டே இருப்பீங்க. ஃபோனே பார்க்காதீங்க, மக்களை பாருங்க. மக்கள் ஒவ்வொரு வீட்டுக்காக நீங்கள் போகும்போது வரவேற்பாங்க. ஆசையா டிவி கேவா வாங்க 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 அப்படின்னு சொல்லி ஓட்டு கேட்க வரீங்களா, ஓடி வருவாங்க. இப்போ அண்ணன் சொன்ன மாதிரி திமுக வீடெல்லாம் கிடையாது. திமுக இருக்க ஒருத்தர் மட்டும்தான் இருப்பார். அவங்களுடைய மனைவி குழந்தைங்கெல்லாம் மாறி ரொம்ப நாள் ஆச்சு. அவங்களே வெறுத்து போயிட்டாங்க. ஏங்க டெய்லி ஒரு கிளை செயலரை பார்த்து, ஒன்றியத்தை பார்த்து, பகுதியை பார்த்து, அப்புறம் நம்ம மாவட்ட செயலரை பார்த்து, ஏன் நம்ம இங்கே இப்போ இருக்க எம்எல்ஏவே அவங்கள மனைவி மாதிரிலாம் கேட்குறாங்க. ஏங்க 30 வருஷமா வரீங்க போறீங்க. உதயநிதி நேற்று வந்த உதயநிதி துணை முதலமைச்சர், நீங்க என்னங்க பண்ணிட்டு இருக்கீங்க நீங்க அப்படின்னு திமுக கூட்டத்தில் கேட்குறாங்க. அங்க இருக்க அமைச்சரோட பசங்களை எம்பி ஆயிட்டாங்க. அப்ப பகுதி என்ன ஆகுது, ஒன்றியம் என்ன ஆகுது, கிளை என்ன ஆகுது, மாவட்டம் என்ன ஆகுது? அடிமை மாதிரி வேலை பார்த்துக்கிட்டே இருக்கணும். இந்த குடும்பம் மட்டும் முதலமைச்சர் ஆயிடுவாங்க, துணை முதலமைச்சர் ஆயிடுவாங்க, எம்பி ஆயிடுவாங்க, மினிஸ்டர் ஆயிடுவாங்க. கூட இருக்கிற எல்லா கட்டிங் மினிஸ்டரோட பசங்க எம்பி ஆயிடுவாங்க. இதுதான் திமுக. இந்த திமுக ஜெயிக்குமா? ஜெயிக்கவே ஜெயிக்காது. நான் எல்லாம் கால்குலேஷன் போட்டு பார்த்தேன். எந்த காலத்தில் 2வது அடி திமுக தேர்ந்தெடுத்த வரலாறே கிடையாது. அதனால தான் பயந்து லெட்டர் பேட் கட்சியெல்லாம் கூப்பிட்டு வாங்க வாங்கன்னு கூட்டணி சேர்த்துக்கிறார்.